சூப்பர் டூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இறால் மசாலா குழம்பு. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் இறால் மசாலா குழம்பு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாயை நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். கூடவே 1 கப் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் எதுவும் தென்படாத மாதிரி நல்லா வதங்கி வரும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா ஒரு 10 பல்லு போல் உரிச்ச பூண்டை நல்லா உரலில் இடித்து விட்டு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட விழுதாக சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இது கூட சேர்க்கக்கூடிய மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 6 போல் காஞ்ச மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, கூடவே 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே இது கடையில் வாங்கின தேங்காய் பவுடர். தேங்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலா குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, நல்லா காரமாக இருக்கனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிதமான காரம் இருக்கக்கூடிய மிளகாய் பொடியாக இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துருக்க இந்த மசாலா இந்த குழம்புக்கு ஒரு சூப்பரான மனமும் ஒரு சூப்பரான ருசியும் கொடுக்கும். இது செட்டிநாடு ஃப்ளேவரில் இருக்குங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து ஜஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த இறால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். இறால் வேகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காதுங்க. அதிகபட்சமாக 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். மூடி போட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷம் போல் விட்டுக்கோங்க. அதுலேயே இறால் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த குழம்புடைய பச்சை வாடையெல்லாம் போயிட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கும். இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இறால் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக கொத்தமல்லி தழை போடும்போது குழம்பு நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான மணமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டான இறால் மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சுட சுட ரைஸோட போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போ இறால் வாங்கினாலும் பெரும்பாலும் தொக்கு தான் செய்வேன். குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் வைப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.